ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங்காக தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரியா, அதாவது நேற்றுக்கு ஆஃப்லைன் கவுன்சிலிங் போனாங்க, அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற அப்டேட்டும் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதே மாதிரி இன்னமும் நமக்கு வந்து டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா, ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணி இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது கவுன்சிலிங் ஃபார் எக்ஸ் சர்வீஸ்மேன், டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன், அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் பர்சன். சரியா, இவங்க எல்லாத்துக்குமே நேற்றுக்கு வந்து ஆஃப்லைனில் கவுன்சிலிங் வந்து நடந்துச்சு. சரியா, அது நல்லாவே தெரியும், உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும். சரியா, ஏன்னா அந்த டேட் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுருப்பீங்க. நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து ஆப்ஷன். சரியா, நிறையா பேர் வந்து வரவே இல்லை, நிறைய பேர் வந்து ஆப்ஷன். ஆனால் சில பசங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லபடியாக, அதாவது புதுக்கோட்டை கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சிருக்கு, அதுக்கு அதே மாதிரி கிள்ளிக்குளத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ், இந்த மாதிரி நிறையா கவர்மெண்ட் காலேஜ் வந்து பசங்களுக்கு அலாட் ஆகிருக்கு. சரியா, அதாவது எலிஜிபிளான பசங்களுக்கு அலாட் ஆகிருக்கு. ஆனால் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன். சரியா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபீஸை வந்து இன்னும் பே பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா, சரியா, இன்னமும் நீங்கள் கவுன்சிலிங்கோட ஃபீஸ் வந்து பே பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி லாஸ்ட் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதாவது 9ஆம் தேதியிலேருந்து நமக்கு டைம் கொடுத்தாங்க, 15ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் இன்னையோட முடியுது. இதை விட தாண்டி என்னாச்சு பார்த்தா எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் 7.5 வர ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேர் இன்னும் பே பண்ணாமல் இருக்கீங்க. அமௌண்ட்டை தயவுசெய்து பே பண்ணிடுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் பே பண்ணால் விட்டுட்டீங்க அப்படின்னா, ஒருவேளை 7.5 உங்களுக்கு சீட் அலாட் ஆகலை அப்படின்னா ஜென்ரல் கவுன்சிலிங்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. இதை தயவுசெய்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது 7.5, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் 6th to 12th வரைக்கும் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஃபீஸே கட்ட தேவையில்லப்பா, எனக்கு வந்து ஃபீஸே கட்ட தேவையில்லப்பா அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருப்பாங்க. ஆனால் நல்லா நீங்கள் கவனிச்சுக்கணும். 180க்கு மேலே 7.5 இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வேளை வந்து எனக்கு சீட்டு கிடச்சிடும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணலாம். அதை தவிர்த்து ஆனால் நான் எல்லாத்துக்கும் அட்வைசபிள் பண்ணுறது என்னாச்சு பார்த்தீங்கன்னா, எல்லா பேருமே பே பண்ணுங்கள், உங்களுக்கு தான் அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகிரும்னு சொல்லிட்டாங்க. சரியா, 7.5 உங்களுக்கு சீட்டு கிடச்சிச்சுன்னா அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகிரும்னு சொல்லிட்டாங்க. அதனால் கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து இன்னும் கட்டாத ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து கவுன்சிலிங் ஃபீஸை கட்டிடுங்க. ஏன்னா நாளையிலேருந்து நமக்கு வந்து மெயில் வர ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் வந்து 7.5 ரிசர்வேஷன் தான் நடக்க போகுது 19ஆம் தேதி. அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளையிலேருந்து 16, 17, 18 இந்த 3 நாளில் நமக்கு மெயில் வர ஆரம்பிச்சிடும். அதேமாதிரி உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட்டும் ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிடும். சரியா, அதனால் தயவுசெய்து அமௌண்ட்டை பே பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த விஷயத்தை இன்சிஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, சார் நான் ஏற்கனவே சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸை நான் மாடிஃபை பண்ணிட்டேன், இப்போ எனக்கு கொஞ்சம் மாற்றணும்னு தோணுது சார், நான் மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா மாற்ற முடியாது. அப்படி யாராவது மாற்றினீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். சரியா, ஏன்னா நேற்று ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நம்மள்ட்ட சொன்னாங்க, நான் திரும்ப மாற்றுறேன் சார் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு வாய்ப்பு வந்து கண்டிப்பாக கிடையாது. சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது மாற்றவே முடியாது. சப்போஸ் நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா எப்படி சேஞ்ச் பண்ணிங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், மற்ற பசங்க அதை தெரிஞ்சுக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.